ಗಿರಿಗಿಟ ಗಿರಿಗಿಟ ತಾಳಂಗಿರುಗೆ ತಳಗರಿಗೆ ಜ್ಞಾನನ ತಾಂಡವಕ್ಕೆ ಕರಿಗೆ ಜ್ಞಾನನ ಗಿರಿಗಿಟ ಗಿರಿಗಿಟ ತಾಳಂಗಿರುಗೆ ತಳಗರಿಗೆ ಜ್ಞಾನನ ತಾಂಡವಕ್ಕೆ ಕರಿಗೆ ಜ್ಞಾನನ ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். பிரம்மஸ்ரீ TSB ஹரிகதா இந்த தொகுப்புல எபிசோட் 1 போன வாரம் பார்த்தோம். நிறைய பேர் அதற்கு பாராட்டுதல்கள் தெரிவித்தார்கள். இந்த தொடரை நாங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு கன்வே பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வரிசையில் இந்த எபிசோட் இதுல ஒரு சின்ன பிரியாம்பிள் நான் கொடுத்து ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்குலாம் தெரியும், அப்பா பிரம்மஸ்ரீ TS பாலகிருஷ்ண சாஸ்திரி ரெப்பர்டுவார் வாஸ் வெரி வைட். அது வால்மீகி ராமாயணமா இருக்கட்டும், வியாச பாரதமா இருக்கட்டும், ஸ்ரீமத் பாகவதமா இருக்கட்டும், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், இந்த மாதிரி நிறைய ரெப்பர்டுவார் இருந்தாலும் அவரோட நிஷ் அப்படின்றது தியாகராஜ சரித்திரம், தியாகராஜ கீர்த்தனைகளால் தொகுக்கப்பட்ட தியாகராஜ ராமாயணம். தியாகராஜர் ராமாயணம் எழுதல, கம்ப ராமாயணம் எழுதினார், வால்மீகி ராமாயணம் எழுதினார். பட் தியாகராஜர் தியாகராஜ ராமாயணம்னு தனியா எழுதல. ஆனா அப்பா ஒவ்வொரு தியாகராஜ கீர்த்தனைக்குள்ள உள்ளே புகுந்து ரிசர்ச் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும், ராமாயணத்துல ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்ல தியாகராஜர் அந்த பாத்திரங்களாகவே மாறி அந்த கீர்த்தனைகள் மூலம் ராமனோட பேசுறார், விஷயங்களை கன்வே பண்றார்ங்கிறத அறிந்து அதையே அந்த ராமாயணம் முழுவதுமாக கீர்த்தனைகளால் தொகுத்து தியாகராஜ ராமாயணம்னு அப்பா அரங்கேற்றம் பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய ஹிட். அப்படி பக்தர்களால் மிகவும் ஆவலோட அதை அங்கீகரிக்கப்பட்டு கூட்டம் கூட்டமா சரியா போய் அதை கேட்க ஆரம்பித்தார்கள். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் தி ஏர்லி 70s வீனஸ் காலனி ஆஸ்திக சமாஜில் அப்பா இந்த தியாகராஜ ராமாயணம் சொல்லும் பொழுது எப்படின்னா, அப்பாவே காரை ஓட்டின்னு போயிடுவா. பட் சில நாள் வீட்டு வேலைக்காக கார் தேவைப்படும் போது நாங்கள் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் அப்பாவை அழிச்சுன்னு வர போனோம்னு கார் எடுத்துன்னு போனாக்க கதை முடியறதுக்கு முன்னாடி போனா கிட்டத்தட்ட நாஸ்திக சமாஜத்துல எங்கேயாவது ஒரு கார் பார்த்து அது ஃபுல்லா இருக்கும், எங்கேயோ இடம் பிடிச்சிடலாம். ஆனால் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா அந்த ஆழ்வார்பேட் சிக்னல்ல இருந்து மரேஸ் கேட் ரோடு லெப்ட்ல திரும்பவே முடியாது. சாரியா ஜனங்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது இந்த தியாகராஜ ராமாயணம். ஆனா சில பேர் காஞ்சி மகா பெரிவாட்ட போயிட்டு தியாகராஜர் ஒன்னும் ராமாயணமே எழுதல, ஆனா இவர் என்னமோ தியாகராஜ ராமாயணம்னு ஒண்ணு சொல்றாரு, அதையும் ஜனங்க சாரியா போய் கேட்டு ரசிக்கிறாங்க, மகாபெரிவா இதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்கறது இல்லையா அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெரியவா அதுக்கு ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்பா ஜெனரலா ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல காஞ்சி மடத்துக்கு போவா, பெரியவாளோட பேசிட்டு வருவா. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல பெரியவா பாக்குறதுக்காக காஞ்சி மடத்துக்கு போயிருக்கா. இது எங்க அம்மா சொன்னது. காஞ்சி பெரியவா வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த 2 திண்ணைக்கு நடுவுல பேசேஜ், அங்கதான் அப்பாவும் அம்மாவும் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா அவர் பாதத்தடியில உட்காந்துக்கிறார். அப்போ பெரியவா பாலான்னு தான் கூடுவார். பெரியவா, பாலா இப்ப நீ எங்க கதை பண்ற? பெரியவா, திருவல்லிக்கேணி பார்சாதி சபால சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன சீரியஸ் சொல்ற? தியாகராஜ ராமாயணம் சொல்றேன் பெரியவா. ஒரு பாஸ். அதுக்கப்புறம் பெரியவா சொல்ற, ஓ தியாகராஜர் ராமாயணம் எழுதியிருக்காரோ அப்படின்னு. அதுக்கு அப்பா, இல்ல பெரியவா, தியாகராஜர் ராமாயணம் எழுதல. இன்னொரு பாஸ். நான் சரியா காதல வாங்கிக்கலையோ, நீ தியாகராஜ ராமாயணம் சொன்னேன்னு தானே சொல்ற, பட் தியாகராஜர் ராமாயணமே எழுதலங்கிறியே அப்படின்னு அப்பா அந்த கான்செப்ட் ஆஃப் தியாகராஜ ராமாயணம் அப்பா எப்படி அதை அசம்பிள் பண்ணாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணான். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ராமாயண கட்டத்திலும் ஒரு வால்மீகி ராமாயண ஸ்லோகத்துக்கு இருக்கிற அந்த பவர்ஃபுல் தியாகராஜ கீர்த்தனைகளிலும் இருக்கிறது அப்படின்றது சொன்னோன்னா, பெரியவா இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே, சரி எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு, நீ அந்த விபீஷண சரணாகதி சொல்லுவியா? ஓ, இந்த வாசப்படியில் உட்காண்டோம்னாலும் சொல்ல முடியுமா, பக்கவாதி மிருதங்கம் ஹார்மோனியம் தம்புராலாம் இல்லாம அப்படின்னு அப்பா பெரியவா நீங்க எங்க சொன்னாலும் நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி அப்பா அந்த சரணாகதி தத்துவத்தை ராமர் சொல்லும் போது அதை வால்மீகி விளக்கின அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி அதற்கு ஈக்குவலண்டான தியாகராஜ கிருத்தியையும் பாடி விளக்கி முடிச்சா. சுவாமிகள் ரொம்ப மகிழ்ந்து போனார். இது ரொம்ப நல்லா இருக்கா, இனிமே இதையே சொல்லு அப்படின்னு சொன்னார். சோ இன்னைக்கும் அப்பாவுக்கு சென்டினரி போன வருடம் நடந்தது. 2003 அப்பா போயிட்டா.
ஆனால் இன்றும் அப்பாவோட கதைகள், எஸ்பெஷலி தியாகராஜ சரித்திரம், தியாகராஜ ராமாயணம், இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷனால மச் சாட் ஆஃப்டர்னா அதற்கு காரணம் அப்பாவோட தாட் ப்ராசஸ் மற்றும் இல்ல. இட் வாஸ் பிளெஸ்ட் பை none other than மகாபிரிவா. His stamp of approval was there in that. So அந்த விபீஷ்ண சரணாகதியிலேருந்து அந்த போர்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல இந்த போன வாரத்தை ஃபீட்பேக் கொடுத்த நிறைய பேர், அஃப்கோர்ஸ் 2.5 மணி நேரம் ஃபுல்லா கேட்க முடியாது, நீங்க ஒரு பகுதி கொடுக்குறீங்க. பட் போன வாட்டி கொடுத்த அந்த 5 நிமிஷம் ரொம்ப சின்னதா இருக்கே, இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. கோர்ஸ் கான்செப்ட் என்னன்னாக்க 2.5 மணி நேரம் கேட்கறதுக்கு பதில் கொஞ்சமா கேட்கலாம். 2.5 மணி நேரத்துல பல விஷயங்கள் சொன்னா அதுல இருந்து சில விஷயங்களை தொகுத்து ஒரு சின்ன தொகுப்பா கொடுக்கலாங்கிறது அந்த ஐடியா. ஸோ போன வாரம் அப்பா வீணைக்கும் மனித உடலுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பத்தி சொன்னா அது 5 நிமிஷம் தான் வந்தது. ஆனா இந்த இதுல அப்பா சரணாகதி தத்துவத்தை வால்மீகி ஸ்லோகம் மூலமாக சொல்லி அதற்குண்டான தியாகராஜ கீர்த்தியை பாடி விளக்கி, அதுவும் இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, எங்க சித்தப்பா டி.எஸ். வல்லீசன் அவர்கள் 2 ஆலாபனை பிரமாதமாக பண்ணி கிளாப்ஸ் வாங்கியிருப்பார். அது பிளஸ் அப்பாவோட யூஷுவல் நகைச்சுவை இதுவும் இதில் இருக்கிறது. குறிப்பா நானே இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன், சரணாகதின்னு இன்னும் நமக்கு தோன்றது சுவாமியே சரணமையப்பான்னு, ஐயப்பன்கிட்டே நம்ம சரணாகதி தானே சொல்றோம். அதை பத்தி ஒரு ரிமார்க்கும் இதுல இருக்கிறது. இப்போ அதை பார்க்கலாமா? ஒரு 30 மினிட்ஸ் தான் இது போகும். ஓகே. பகவான் சரணாகதி சாஸ்திரத்தை பேசுறார். ராமாயணத்துல ராமன் பேசுறது இந்த இடம் தான், மற்ற இடம்லாம் அவர் பேசுறதே கிடையாது, பேசுறது ரொம்ப குறைச்சல். ராமாயணத்துல ராமன் பேசுனது சாஸ்திரம், ராமகீதை. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதம் ஜனா தோஷோ யத்யபி தஸ்யஸ்யாபி ததா மேதத் அகர்கம். பகவான் அவ்வளவு அழகா சொல்றாராம். நீங்க எல்லாரும் சொன்னேன், வானரங்களே நீங்கள் எல்லாரும் என் மேல பிரியத்தினாரு சொன்னேன். ராமனுக்கு ஒண்ணும் ஆகப்படாது, அந்த விசுவாசம் இன்னொருத்தனை சேர்த்துக்கப்படாது, அதனால ராமனுக்கு என்ன கெடுதல் வருமோ நீங்க பேசுறேன். சுக்ரீவன் அப்படித்தான் பேசுறான், எனக்கு நல்லது வரும் எனக்கு கெடுதல் வருங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம தர்மத்தை மறக்கப்படாது. தர்மத்தை பண்ணிடுமானா நம்ம அழிஞ்சு போயிடுவோமே நினைச்சுக்காதே, தர்மம் பண்ணத்தான் சொல்லி இருக்கு. அது மாதிரி ஒரு பழைய தர்மத்தை சொல்றேன் உங்களுக்கு. பெரியவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டதான ஒரு பழைய தர்மத்தை சொல்றேன். என்ன தெரியுமா? நம்மளை தேடி வந்திருக்கிறவன் எவனோ அவனை அலட்சியம் பண்ணப்படாது. நம்மளை தேடி வந்திருக்கான், அவன் தேடி வராத போனாலும் கூட நம்மளை நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய உதவிய மனசனால விரும்பி நம்ம கிட்ட ஒரு ஸ்நேகத்தை காட்டினாலும் நாம அவனை போய் காப்பாற்றணும். உபச்சாரம் குறைஞ்சு போச்சு, வாயை திறந்து சொல்ல தெரியல, சொல்றது ஒழுங்கா இல்லை, அதெல்லாம் வேண்டாம். தோஷோ யத்யபி தஸ்யஸ்யாது, அவங்கிட்ட எவ்வளவு தோஷம் வேணாலும் இருக்கின்றார். உபசாரமுச்சே சேவா, ஒன்னொன்னு சுவாமிகள் வரார். நமக்கு அவகாசம் அதிகமா இல்லைங்கிறதுனால இந்த கீர்த்தனைகள்லாம் ரொம்ப பாடல, இருந்தாலும் ஞாபகம் வருது, ஒன்னொன்னு பாடுறேன். உபசாரமுச்சே சேவா, உபசாரமுச்சே சேவா, உபசாரமுச்சே சேவா, உண்டாரதி வரவகுரா, உபசாரமுச்சே சேவா, உண்டாரதி வரவகுரா, உபசாரமுச்சே சேவா. கூப்பிடுறதுக்கு நான் ஒருத்தன் இருக்கேன்டா. முதல்ல உபச்சாரம் என்ன? நம்ம அதுக்கு யாராவது வந்தான்னா வாங்கோன்னு கூப்பிடணும். யார் நீ? உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன பார்க்கலாம் வந்தியா? உங்களை பார்த்துட்டு போலாம். பார்த்துட்டு இல்லையோ போ. வான்னு கூப்பிடுறதே ஒரு உபச்சாரம். வான்னு கூப்பிடாத போனாலும் கூட கண் பார்வையாலேயாவது அது இங்கே தெரியணும் இல்லையா? உபச்சாரபு
அப்புறம் அவளை உட்கார வச்சு அவளுக்கு வேணுங்கிறது கொடுக்கறதெல்லாம் அப்புறம். இங்க நம்ம வீட்டு வாசல் நிற்கிறான், கைய கூப்பி நிற்கிறான், ராகவா ராமா சர்வலோக சரண்யாய ராகவாய, சர்வலோக சரண்யான ராமான்னு கூப்பிடுறான். இத்தனையும் கேட்டுட்டு அவனை அடிச்சு விரட்டலாமா, அவனை உதைக்கலாமா? நான் பேசுறேன். பாபம்டா. கிருபகவல்லே நந்தி ராமா, கிருபகவல்லே நந்தி, கிருபகவல்லே நந்தி வல்லுட கிருபகாவலே ரதி, உன் தயவு வேணும், வேற எதுக்கு நான் ஆசைப்படல. ராமாரி என்ன நினைச்சுக்கோடாப்பா, அதுக்கு தாண்டா அவனை கூப்பிடுறேன். கிருபகாவலே ரதி சதாபேதகர்ஹகம். அவங்கிட்ட 1000 தப்பா இருக்கான். கொலகாரனா இருக்கலாம், பொல்லாதவனா இருக்கலாம், என்ன கொல்ல வந்தவனா இருக்கலாம், நாளைக்கு கொல்ல போறவனா இருக்கலாம், எங்க தகப்பனார என் தகப்பனார கொண்டவனா இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும். வந்திருக்கான், என்னை சேர்த்துக்கோங்கிறான். அவன் முகத்துல அந்த தைரியம் இருக்கு, அவன் தலைக்கு மேல கை வச்சுட்டு இருக்கான். எனக்கு அது போரும், அதுக்கு மேல நான் எதிர்பார்க்கல. என் சன்னதிக்கு வரவெல்லாம் அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அவன் மனசுக்குள்ள தெர்மாமீட்டர் போட்டு பார்த்தமானா ஒத்தம் கூட கிடைக்க மாட்டான்டா. உண்மையாக வந்திருக்கிறானா, உண்மையாகவே அவனுடைய பார்த்து கூப்பிடுறானான்னு பார்த்தா எவன்கிட்ட உண்மை இருக்கு? எல்லாரும் உள்ளுக்குள்ள ஒரு காரியத்தை வச்சுட்டு தான் வரோம். இன்னும் எத்தனை பேர் இருக்கா உண்டியில செல்லா காசு போடுறவா? கிழிஞ்ச ரோட்டு எவனும் வாங்க மாட்டேங்க, உண்டியில போட்டு அவ மாத்திப்பா. டேய், நீ கிழிஞ்சு போயிருக்கேடா, உனக்கு எங்கடா மாத்திப்ப? அதனால சத்தாமே ததகர்ஹகம், சாதுக்கள் அதை எடுத்துக்க மாட்டான். வந்திருக்கான், வந்துட்டான். பிரஞ்சலி சரணாபல்லவ் திருஷ்டுவா சத்ருமபி. இன்னொரு பாரு, நல்லவனை அழைச்சு வச்சு நல்லவனுக்கு கூப்பிட்டு வச்சு உபச்சாரம் பண்றதுங்கிறது பெருசு இல்லை. ஆஞ்சநேயர் சொன்னார், அவன் நல்லவன், அவனால நமக்கு நன்மை உண்டு, அவனை சேர்த்துக்கலான்னு சொன்னார். சுக்ரீவன் சேர்த்துக்க விடாதுங்கிறான். ஜாம்பவான் என்ன பண்ணா, ஒரே அடி அடிச்சு விடாரு. காலம் சரியா இல்லை, தேசம் சரியா இல்லைன்னு. காலம் சரியா இருக்கு, தேசம் சரியா இருக்குன்னு ஆஞ்சநேயர் அதுக்கு பிரதிவாதம் பண்ணினார். இந்த வாத பிரதிவாதம் எல்லாம் எதுக்கு? ஏண்டா, நம்ம நோக்கி வந்திருக்கிறவன் நம்மையே அழிக்கிறவனா இருந்தாலும் கூட அவனை காப்பாத்துறதுதான் நம்ம பெருவன். பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு பாரதியார் பாடினார். பகைவனுக்கு அருள்வாய், பகைவன் நன்னா இருக்கணும்னு எவனாவது நினைப்பணும். நம்ம அழிக்கிறவன் இருக்கானே, அவன் நன்னா இருக்கணும், அவன் மேல யாராவது அர்ச்சனை பண்ணுவாளோ? நம்ம தொலைச்சு முழுகணும்னு ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கான்னு வச்சுப்போம். அவனுக்காக இன்னைக்கு அர்ச்சனை பண்ணுவோமோ? அவன் அழிக்கிறதுக்கு என்ன உண்டமோ, பில்லி சூன்யம் அது இது எத்தனை பேர் மாந்திரிகம் வச்சிருக்கா. மலையாளத்துக்கு போனமான அவ உத்தரவு வச்சிருக்கா, இவன் தலையில இடி விழும்படியா பண்ணு. அவருக்கு பூஜை பண்ணி அவன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவா உண்டா? இது வேணுமே. யாரால முடியாத தர்மத்தை தான் நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். எங்க அப்பா தசரதர் எப்படிதான் என்ன அனுப்பிச்சிருக்கார், என் தலையில குட்டி அனுப்பிச்சாரு. எதுக்கு? பகைவனுக்கு அருள்வாய். வந்திருக்கான். ராவணன் வரல, இவன் வந்திருக்கான். இவன் யாருங்கிறத பத்தி நமக்கு என்ன வந்தது? இன்னொன்னு சொல்றேன் வாரணங்களே, இனிமே என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசாதீங்க. என் மனசுல இருக்க தீர்மானத்தை உங்களுக்கு சொல்லிவிடுறேன், என்னுடைய பிரின்சிபலை சொல்லிவிடுறேன், என்னுடைய தத்துவத்தை சொல்லிவிடுறேன், என்னுடைய சாஸ்திரத்தை சொல்லிவிடுறேன். சகிருதேவ பிரபன்னாய
தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததம் ஏததே விரதம் மம ராமா ராமா ராமாயணமே பகவானுடைய உபதேசம் தான். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவர் நடந்து காட்டி ஆச்சாரியனா இருந்தவர். கிருஷ்ணாவதாரத்தில் புறத்தியார் நடத்த சொல்லி ஆச்சாரியனா இருந்தவர். அழகா சொல்றார் சுக்ரீவா, இவன் யாரும் பார்க்க வேண்டாம், இவன் வந்து விற்கிறதே என்ன இழுக்கிறது. இப்படி தாண்டா லோகத்துல சபரிமலை ஐயப்பன் இருக்காரு, அவரும் சரணாகத வத்சரம் இல்லையா? எத்தனை ஜனங்கள் போறோம் சபரிமலைக்கு, ஒருத்தனாவது ஒருத்தன் ஒழுங்காவா இருந்துட்டு இருக்கான்? நிச்சயமா சொல்லுங்க. கர்ப்ப வேஷ்டி கட்டிக்கலாம், ஐயப்பா ஐயப்பான்னு கூப்பிடலாம், கழுத்துல மாலையை போட்டுக்கலாம், நீ இருமுடி கட்டிக்கலாம். உன அந்த கரணம் சரியா இல்லையேடா, அவருக்கு தெரியாதா? இன்னொருத்தர வேணா ஏமாத்தலாம், உன் குருசுவாமியை வேணா ஏமாத்தலாம், அவனை ஏமாத்த முடியுமா? என்ன சொல்றான் கருணாமூர்த்தி? அந்த நெய் அபிஷேகம் பண்றது எதுக்காக? தாயே நெய் அபிஷேகம் பண்ணிக்கிறான், தாயே நெய் அபிஷேகம் பண்ணிக்கிறான். உன் மேல இருக்கிற தப்புனாலே எனக்கு கோபம் வரக்கூடாது. நம்ம என்ன எதுக்காக தேய்ச்சிக்கிறோம்? உடம்புல இருக்கிற உஷ்ணம் அடிக்கிறதுக்கு. பகவானுடைய தேஜஸை குறைச்சுக்கிறான் பாலாபிஷேகமும் நெய்யாபிஷேகமும். அது மாதிரிதான் நான் மனுஷனா வந்திருக்கேன் பாரு, எதுக்கு தெரியுமோ? இது எடுத்து சொல்றதுக்கு. பகவானா இருந்தாருன்னா சொல்ல மாட்டேன், சொன்னாலும் கேட்கறதுக்கு 4 பேர் தான் இருப்பா, சனக்காதிகள் தான் இருப்பா. இன்னைக்கு எனக்கு என்ன ஆடியன்ஸ் தெரியுமோ? வானரங்கள் நீங்கள் இத்தனை பேர் இருக்கேன். வானரங்களா இருக்கிற இத்தனை பேருக்கு நான் சொல்றதுங்கிறது என்ன? வானரங்கள் நீங்களா படிக்கல, ஒருத்தர் 2 பேர் தவிர. சீதா பத்து நாமன சுனா, சீதா பத்து நாமன சுனா, சீதா பத்து நாமன சுனா, சீதாந்தமணி யுனா குரா, சீதா பத்து. நீ சொன்னதே போறேன் எனக்கு. நான் இன்னொரு சாஸ்திரம் படிக்க வேண்டாம், வேதாந்தம் வாசிக்க வேண்டாம், பிரம்மசூத்திரம் வாசிக்க வேண்டாம். சீதாபத்தே நான் மனசுன நீவை சித்தாந்தமை உண்டானுடா, நீதான் சித்தாந்தம்.
பாத்தாத்மஜா துலஜந்தலே வாதாத்மஜ துலஜந்தலே பாலில் துல பருகுல பல்லில் துலன பருகுல தீதாபதே நாமகருணாரி தாதமணி யுனானுராரி தாபதே. நீ சொன்ன சித்தாந்தம் எனக்கு தெரியும். வாதாத்மஜாதுல சந்தனே ஆஞ்சநேயரை வச்சுட்டு தான் சொல்லிய ஒன்லி ஒன் ஆடியன்ஸ். ஆஞ்சநேயரை வச்சுட்டு தான் சொன்னேன். மற்றவாள்லாம் உட்கார்ந்து இருந்தா, அவள்லாம் கேட்டுட்டு இருந்தா. அவளுக்கு எல்லாம் என்ன ஒரு ஹீரோ வர்ஷிப். ராமன் என்ன சொன்னாலும் நன்னாத்தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆஞ்சநேயர் தான் அதனுடைய பெருமையும் இந்த ஜனநாயக சாஸ்திரத்தினுடைய பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டவர். வாதாத்மஜாதுல சந்தனே வாதாத்மஜா பிரைமரி ஆடியன்ஸ் உனக்கு முன்னாடி உட்காந்து வச்சிருக்கேன். எனக்கு நான் ஒரு முன்னெல்லாம் ரொம்ப 1945 46 இங்கே நீங்க வரலையோ அவர் நடேஷன் அவர் தெரியும். 45 46 நான் வந்து ரொம்ப பயங்கரமான இடங்கள்லாம் கதை சொல்லிட்டு இருந்தேன். ஆரம்பிச்ச புதுசு 43 ஆரம்பிச்ச போது எனக்கு என்ன இவா எல்லாம் உபன்யாசம் பண்றவாளோ காலக்ஷேபம் பண்றவாளே பிராமணாளுக்கும் பக்தியா இருக்கிறவாளுக்கும் சொல்றாளே, நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறத வந்து ஸ்லம்ல போய் சொல்லணும்னு ஒரு ஆரம்பிச்சேன். ஒரு துணிச்சல். எங்க பெரியவாள் எங்க மாமனார் இருந்த அவர் சொன்னார், இதெல்லாம் நடக்காத காரியம்டா, நீ இல்லாத காரியம்லாம் அப்படியே அடிபட்டு வர போறேன்னு. என்ன வேணா ஆயிட்டு போறதோ நான் அங்கதான் சொல்லுவேன். அப்படி ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கிற போது அகரம் பெரம்பூர் அகரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அந்த காலத்துல ஒர்க் ஷாப் பீப்புள் தான். பெரம்பூர் ஒர்க் ஷாப் நித்தியம் ஏதாவது கலகம் சண்டை. அதே மாதிரி சூளை பட்டாளம்னு ஒரு இடம். அந்த இடத்துல இந்து முஸ்லீம் சண்டை, ஒருத்தர் சண்டை அமக்கலமா இருக்கும். அப்பெல்லாம் ப்ரொஹிபிஷன் வரதுக்கு முன்னாடி, அப்பெல்லாம் ப்ரொஹிபிஷன் வந்தப்புறம் ஏதோ ஒரு திருசா இருந்துட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு திருசா இருப்பா. ரோட்ல போற போதே ஒருத்தன் அடிச்சு கொண்டு விடுவான். அப்படி இருக்கிற ஊர்ல நான் 2 வருஷம் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் 2 நாள்ல. அப்போ எனக்கு பயம். ஏன்னா நம்ம கதை சொல்றத நான் சம்ஸ்கிருதம் தான் அப்பவும் சொல்லுவேன். தமிழ் எல்லாம் அதிகமா சொல்ல மாட்டேன். தெரியும் தமிழ் வித்வானா இருந்தாலும் கூட நான் அதெல்லாம் அதிகமா சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க தாப்பனார் அந்த வழியில வந்தவர். சமஸ்கிருதம் தான் சொல்லுவேன். அந்த ஊர்ல போய் சமஸ்கிருதம் சொன்னா அடிக்க மாட்டானான்னு இருந்தாலும் சொல்லுவேன், பார்ப்பேன். தெரியாத ஊர்ல தான் சொல்லணுங்கிற ஒரு துணிச்சல், சின்ன வயசு துணிச்சல். அப்ப என்ன பண்ணுவேன், எனக்கு கேட்கறதுக்கு வேணுமே, அதுக்காக 2 பேரை அழிச்சு போவேன். ஒரு முதலியார், ஜெகநாத முதலியார், அவர் எப்படி இருப்பார், மிலிட்டரி மாதிரி 6 அடி உசரம், கண்ணங்கரையர் இருப்பார். அவரை பார்க்கிற போதே பயங்கரமா இருக்கும். ஆனா அவர் எல்லார காட்டிலும் பயங்காளி. அவர் பார்க்கறதுக்கு மாத்திரம் இதுவா இருப்பார். எங்கேயாவது இருட்ட கண்டா என்னையே பயமுறுத்துருவார். இருந்தாலும் அவர் அழிச்சுன்னு போனேன். அவர் என்ன விட முன்னாடி இன்னொருத்தர் 2 பேரை அழிச்சுன்னு போவேன். இவா முன்னாடி உட்காந்து வச்சுப்போம். ஆனா இவெல்லாம் பக்தி மார்க்கம். அவர் 2 வருடம் ஜெகநாத முதலியார் இருக்கிறவர் கடியார கடை வச்சிருந்தார். அவர் 2-3 கடியாரம் கையில் எடுத்துட்டு வந்துருவார். ஒன்னும் எனக்கு நேரம் பார்க்க முடியாது, ஒன்றும் தான் பாக்கெட்ல ஒன்றும் ஏத்தாப்புல ஒன்றும் 5 நிமிடத்துக்கு ஒரு கடியாரத்தை காட்டிட்டு இருப்பார். அதாவது டைம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோம். ஆனா என்ன, நான் என்ன சொன்னாலும் ஆஹா சபாஷ் அடாடாடா இப்படியே சொல்லிட்டு இருப்பார். பக்கவாத்தியம் வாசிக்கிறவாளுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துவார். அவளுக்கெல்லாம் குஷி. இப்போ இவருடைய குரு தான் வாசிட்டு இருந்தார். அவர் இல்ல, அவர் தான் வாசிட்டு இருந்தார். அவரை ஸ்தோத்திரம், இவரை ஸ்தோத்திரம். எல்லாரும் எங்களுக்கு இத்தனை யாரு கேட்கிறான். ஆனா ஜனங்கள் ஆயிரக்கணக்கா உட்காந்து கேட்பா. அப்ப மைக்கு கிடையாது. ஜனங்கள் ஆயிரக்கணக்கா உட்காந்து கேட்பா நடு ரோட்ல. அவ என்ன கேட்கிறாளோ கேட்கலையோ, ஜெகநாத முதலியார் தான். முதலியார் இன்னைக்கு எப்படி ஆடாடா என்னமா நீங்க சொன்ன தெரியுமா, அந்த சரணாகதி சாஸ்திரத்தை எனக்கு சொல்ற, அதுதான் சொல்றேன். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை இந்த சோடா பாட்டில் உடைக்கிற மாதிரி உடைச்சு போயிருந்தார். அது மாதிரி நமக்கு ஒருத்தர் வேணுமே. அது மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டா தானே சொல்லணும். நான் பாடிட்டே இருக்கிற போது நம்ம டைரக்டர், மியூசிக் டைரக்டர் டாக்டர் நாராயணன் முகத்தை பாக்குறேன். அவர் தலையாட்டின அப்புறம் தான் எனக்கு உற்சாகம் வருது. அவர் சில சமயம் தலையாட்ட மாட்டேங்கிறார். ஏன்னா மியூசிக் டைரக்டர் இல்லையோ, உடனே தலையாட்டலாமா, அதனால கொஞ்சம் யோசனை பண்றார். அப்புறம் தான் ஏன் தலையாட்டுலேன்னு கேட்ட போது ஒண்ணும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலை வெளியிங்கிறார். அப்புறம் அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஜாக்கிரதையா இருந்திருப்பேன். ஆஞ்சநேயர் சுவாமி தான் அத்தனையுமா. ஏன்னா ஏன் அந்த ஆஞ்சநேயருக்கு சொன்னார்னா, அந்த ஆஞ்சநேயர் சுவாமி கிட்ட தான் ராமாயணத்தை கொடுக்கிறார். அவர் ராமாயண சரித்திரத்தையும் ராமநாமத்தினுடைய மகிமையும் அடுத்தபடி யார் வாரிசு, ஆஞ்சநேயர் தான். அதனால அவருக்கு சொல்றார்,
ప్రేమ చూసి నాపై పెద్ద మనసు ప్రేమ చూసి నాపై పెద్ద మనసు చేసి నీ మహిమలను నిండార చూపి எம்மேல ஒரு தயவு வச்சு பிரேம சூசி அன்போடு பார்த்து அது பார்க்கணுமே. சில பேர் கரடு முரடா பேசுவான். ஒரு கால் விபீஷணன் இல்லை, ராவணனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ராவணனா இருந்தா திரும்பி வந்துடுவேன், வராது அவன் ஆயிடுச்சு. விபீஷணோ வா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம் சரசா மத்தான பகவான் என்ன சொல்ற, ராவணன் இருந்தாலும் அழிச்சுன்னு வாங்குற. ராவணன் அழிச்சுன்னு வந்தான்னா இந்த சண்டை எல்லாம் எதுக்கு கேட்டா, ராவணன் என்கிட்ட வந்துட்டான்னா அப்புறம் நான் என்னடா பண்ணுவேன், எனக்கு எதுக்குடா சண்டை, எனக்கு என்னடா காரியம், அவன் தப்பு பண்ணினாங்கிறத பத்தி இப்ப நினைச்சுக்கணுமா. அழிச்சுன்னு வந்துட்டார். விபீஷணன் தீமாமூடி வேலைக்கு கொண்டாரே ராமனை கண்டார கண்டாரே விபீஷணன் தீமாமூடி வேலைக்கு கொண்டாரே காமனும் செங்கமல பூமனும் பணிமுண்டாமன் ஆயிரநாமன் கோதண்டராமனை கண்டாரே விபீஷணன் தீமாமூடி வேலைக்கு கொண்டாரே. பிரபோ ராகவா, என் அப்பனே என் அப்பா, உன்னுடைய தரிசனத்துக்கு தாண்டா ஜென்மா எடுத்திருந்தேன். எத்தனை வருஷம் விபீஷணனுக்கு என்ன வயசு? some lakhs and lakhs of years தான். ஒரு 100 வயசு 200 வயசுல ஆவா, லட்சக்கணக்கான வயசு தான். என்ன அவனுக்கு அழிவுங்கிறது கிடையாது. அப்படி பிரம்மாவனுடைய பிள்ளை இல்லையா? ராமனுக்கு என்ன வயசு? 30 வயசு இருக்குமா? எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஆனந்தம் கிடைக்கும். பகவான் எப்படி போறார், விபீஷணன் வந்துட்டாங்களா உடனே ஓடுறாருங்க, கையை பிடிச்சுக்கிறார். வா வா, லங்கையை பத்தி சொல்லு. உடனே அவனை பத்தி கேட்கிறார், லங்கையை பத்தி. அவன் லங்கையை விட்டுட்டு வந்திருக்கான். லங்கை ஞாபகம், லங்கை எப்படி எல்லாம் நல்ல பெரிய ஊரா, லங்கையா அசாத்தியம். உடனே ராவணனுடைய ஊரை வர்ணிக்கிறான். அண்ணா ராவணனை பத்தி சொல்லு. உடனே ராவணனை பத்தி வர்ணிக்கிறான். எங்க அண்ணா பெரிய பராக்கிரமசாலி, தபஸ்வியாக்கம் அப்படியாக்க முடியும். கும்பகர்ணனை பத்தி சொல்லு. இந்திரஜித்தை பத்தி எல்லாம் கேட்டுவிட்டார். கேட்டுவிட்டு அந்த ராவணனை வதம் பண்ணி லங்காபுரியை உனக்கு கொடுக்குறேன், லங்காபுரி உனக்கு கொடுத்துடுறேன். விபீஷணா லக்ஷ்மணா நீ வா, இந்த சமுத்திர தீர்த்தத்தை எடுத்து இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நீ கொடுக்க வேண்டியது என்னுடைய தர்மம். என்கிட்ட வந்தவனை நான் ஒன்றும் இல்லாத பண்றதில்லை. இந்த இருக்கிற பார் சுக்ரீவன் அடிபட்டு இருந்தவன், இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு கேட்கல, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டேன், என்னுடைய தர்மம். சரி இல்லா விபீஷண லங்காபுரி ராஜ்யம் எடுத்துக்கோ, எடுத்துக்கோடா. இல்லா 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 இந்த உள்ளளவும் கடலீருள்ளளவும் பாருள்ளளவும் பேருள்ளளவும் இல்லா 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 அழியாது. காருள்ளளவும் கடல் நீருள்ளளவும் இந்த பாருள்ளளவும் எந்த பேருள்ளளவும்
உலகம் அழிஞ்சாலும் அழியும், கடல் அழிஞ்சாலும் அழியும், பூமி அழிஞ்சாலும் என் பேர் ராமாங்கிற பேர் அழியாது. ராமாயணத்தை கொளுத்தனவன் எத்தனை பேர் வந்தான்? நான் கதை சொல்லிட்டு இருக்கிற போதே கொளுத்துற ஊர்வலம் போச்சு. இப்ப எங்க இருக்காவலாம்? எந்த பேர் உள்ளளவும் இந்தா இந்தா இந்தான்னு சொல்றேனே, இது லங்காபுரி உங்க ஊரா? இப்ப ராவணன் மாதிரி பின்னாடி இப்ப விபீஷணன் வந்ததை கேட்டுவிட்டு ராவணனே வந்துட்டானே, என்ன லங்காபுரி இவரு கொடுக்குறே. விபீஷணன் பின்னாடி ராவணன் வந்தான்னா அவன் ஊர் என்னாச்சு? அவனுக்கு ஏதாவது பட்டாபிஷேகம் பண்ணுமே. அயோத்தி எடுத்து பண்ணு. அயோத்தி அயோத்தி கூட உங்களுக்கு சொந்தம் இல்லையே, அது பரதருக்கு சொந்தம். இருந்தாரு என் தம்பி, நான் சொன்னதை கேட்பான், கொடுத்து விடுறா, இதை என்ன கொடுத்துருவான். அழைக்கிறார், ராவணனை கூப்பிடுறார் பகவான். அப்பா, என் கையை திறந்து வச்சுட்டு இருக்கேன்டா, உனக்கு கொல்லணுங்கிற எண்ணம் கிடையாதுடா, நீ நல்லவனாகணுங்கிறதா எண்ணம். இந்த விபீஷணர் மாதிரி நீ பரிசுத்தமாகணும், அதுக்கு தாடா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா, நான் யாரையும் இம்சை பண்ண மாட்டேன்டா. தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் அன்று கொள்ளும். இல்லையா? பழமொழி கேட்டிருக்கோம் இல்லையா? பழமொழிகள்லாம் நமக்கு ஒரு காலம் சாதாரணமா வரல, அனுபவத்தினால வந்தது. தெய்வம் உடனே தண்டிச்சு விடாது. ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கானா அவன் போயிட்டு பிரளயம் பண்ணி அத்தை மேல மாடி மேல மாடி கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். தெய்வம் காத்துட்டு இருக்கும், நாளைக்கு அவன் திருந்துறானா? ஒரு நாள்ல திருந்தினா கூட அவன் மன்னிச்சு விடும். இத்தனை நாளா எழுதி பக்கம் பக்கமா எழுதின அவனுடைய குற்றச்சாட்டெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவார். பிராயச்சித்தம். அஜாமிலனுடைய உபாக்கியானம் கேட்டிருக்கும் இல்லையா பாகவதத்துல? அஜாமிலன் எவ்வளவு பொல்லாதவனா இருந்தா அவனுக்கு என்ன கதி வந்தது? பகவான் காத்துக்கிட்டு இருக்கார். கடைசி காலத்துல அவன் மூச்சு விடுற சமயத்துல கூட பகவான் நாமத்தை சொன்னான்னா அவன் பண்ணின பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு மகா கிருபாளுடா, தயாநிதிரா. அதனால ராவணனை கொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது அவனுக்கு. பரமசாம்பவா 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 பகுராவனூடு தெரியலேக போய பகுராவனூடு தெரியலேக போய அந்த ராவணன் இடத்துல என்ன பெருமை இருக்கு தெரியுமா? பரமசாம்பவாக்ரேசருள்ளருசு. சிவபக்தல், சிவபூஜை பண்றவன், சாமவேதம் சொல்றவன், அவன் நாம கொல்லப்படாது அப்படின்னு அவனுடைய பெருமையை தான் பார்க்கிறார். அவன் ஸ்திரீயை தூக்கி போனா ஸ்திரீ லோலங்கிறத பத்தி எல்லாம் சுவாமி சொல்லவே இல்லை. பரமசாம்பவாக்ரேசருள்ளருசு பரமசாம்பவாக்ரேசருண்டனுசு பலுகு ராவணுடு தெரியலேకపోయే. என்ன இந்த ஒரு கீர்த்தனத்துக்கு ராமாயணம் முழுக்க சொல்றாரு. பலுகு ராவணுடு, ராவணனுக்கு சொன்ன வார்த்தையை அவன் கேட்கலையே, சொன்ன வார்த்தையை கேட்கலையே. பலுகு, பலுகுன்னா ராவணனுக்கு மாத்திரம் இல்ல, இது பத்தவா மூலமா இன்டைரக்ட் அட்வைஸ். தான் காட்டுக்கு வந்ததே ராவணனுக்கு தான். 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போனான்னா மகா புத்திமானான ராவணன் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சாதாரண ராஜாவா அவர்? ராவணன் தான் என்னமோ இந்த டிராமாவில் பாக்குறேன், 10 தலையை ஒரு பொம்மையை வச்சு கட்டிக்கிட்டு 20 கையை வச்சுட்டு அவன் வரபோதே கஷ்டம். அது இந்த மாட்டு ஒரு பக்கமா ஆடும். அதுல ஒரு டிராமாவில் என்ன ஆச்சு, நாங்க போடுற டிராமா, நாங்க சின்ன வயசுல போடுற டிராமா, இந்த 10 தலையில என்ன ஆச்சு, ஒரு தலை ஆட ஆரம்பிச்சுட்டு
ஆடி அது படுக்க தொங்கிட்டு இருக்கு. இவருக்கு பாட்டு ராவணன் பாடி ஆடுனேன். ராவணன் பாறை பாறை எல்லாம் அப்படி பாடுறான். அது ஒண்ணு விழுந்து 2 விழுந்து தேகாயா ஒண்ணு விழுந்துட்டு இருக்கு. அது மாதிரி ராவணன் சாமுத்திரிகா லட்சணத்தினுடைய சில்பம். அவன் அழகன்னா அழகா அவன் மாதிரி கிடையாது. அப்படி இருக்கிற ராவணன் மேலே சுவாமி போய் கொல்லணும்னு அவனுக்கு என்ன இருக்கு? ஒருத்தனை கொல்றது அவனுடைய காரியம். அவன் பண்ணி இருக்கிற காரியம் அக்கிரமம் ஜாஸ்தியா போயிடுது. அவனை நிறுத்திக்க முடியல. அவருக்கு ஒரு வியாதி. சில சமயத்துல ரொம்ப சில பேருக்கு பவர் ஜாஸ்தியா போச்சுன்னா என்ன பேசலாம் தெரியாது பாருங்க. பெரிய கார் இருக்கு, நல்ல அழகான கார் தான், எல்லா விதமான பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த காருக்கு பிரேக் வேண்டாமா? பிரேக் இல்லாத போனா எவன் அந்த கார்ல உட்காருவான்? இந்த வண்டிக்கு ரொம்ப நல்லா ஓடும், ஹை பவர், பெட்ரோலே செலவில்லை, நீங்க தண்ணி போட்டா கூட ஓடும். ஆனா பிரேக் மாத்திரம் கிடையாது. அது மாதிரி பிரேக் இல்ல அவருக்கு, பிரேக் பண்ண தெரியல அவருக்கு, தன்னை நிறுத்திக்க தெரியல, மனசுக்கு அடிமையா போயிட்டான். விபீஷணன் அதைத்தான் சொல்ற. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவித் பருஷம் வாக்கியா ராவணா காலஜோதிதா. வால்மீகி ஸ்லோகம் ஒன்னொன்னு ரத்னம். நமக்கு வரப்போறார் நாளையிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து வேத ரத்னம் சந்தான கோபாலாச்சாரி சுவாமி. அவர் என்னமா கொட்ட போறார்? அமிர்த வருஷம்னா வருது. என் மாதிரி பாட்டை பாடிட்டு போகிறா. எங்க எத்தனை அவர் ஹிந்தியில சொல்லுவார், தமிழ்ல சொல்லுவார், சமஸ்கிருதத்தில் சொல்லுவார், தெலுங்குல சொல்லுவார், மலையாளத்துல சொல்லுவார், வேதத்திலிருந்து கொட்டுவார். ஏன் எத்தனைக்கும் வால்மீகி ராமாயணம் இடம் கொடுக்கிறது. வால்மீகி ராமாயணத்தை வச்சுக்கிட்டு தானே இத்தனையும் அவுட்லைன், அதானே ஸ்கெலிட்டன். அதை வச்சுக்கிட்டு கம்பர் எழுதினார், துளசிதாஸ் எழுதினார், தியாகராஜர் பாடினார், எல்லாரும் பாடுறாலும் கூட என்ன அந்த ரூபத்தை காட்டுறார். அப்ரவித் பருஷம் வாக்கியா ராவண வாக்கியம் ராவணா காலஜோதிதா. இந்த 4 அடியில அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவணா காலஜோதிதா. விபீஷணன் பகவான் இடத்துல வாங்கன்னு கூப்பிடுறான். இவன் கழுத்துல யமதர்மன் போட்டு யமதர்மன் எம்பக்கம் வாங்குறான். அதனால அதான் கஷ்டம். அதனால சுவாமி தயவு காட்டுறார். ராவணனை வதம் பண்ற காரியத்தை தண்டகாரணத்தில் சொல்லியாச்சு. ரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ணினானே. ராவணனுக்கு எத்தனை விதமான சிஐடி இருப்பா. அவ்வளவு திரிலோகத்தை ஆள்றவனா இருந்தா அவருக்கு சிஐடி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும்? அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன பார்த்திருக்காதா? ராட்சசாளுக்கு அபயப்பிரதானம் பண்ணியிருக்கான் ராமன். கரதூஷண மதம் தெரியாதா? மாரீச்சன் சொன்னானே தெரியாதா? சூர்பனக கத்தினாலே தெரியாதா? அகம்பரன் சொன்னானே தெரியாதா? இத்தனையும் ராவணனுக்கு மெசேஜ். 14,000 பேர் கரதூஷண வதம் பண்ணினதுடைய காரியம் அதான். சூர்பனையை வெட்டி செய்தி சொல்ல அனுப்பிச்சது அதுக்குத்தான். இத்தனை பலுக்கு, இத்தனை பேச்சுகள் ராவணுடு தெரியலேக்க போயே, இத்தனையவன் தெரியாத போனானே. அதனால என்ன பண்ணினார்? இப்ப மறுபடியும் வர்றார். விடல கீதமும் மாட்டலோ பாகபல்கி தேவி, கீதமும் மாட்டலோ பாகபல்கி தேவி, கீதமும் மாட்டலோ பாகபல்கி தேவி, சதமகானயோகா தித்தூரில் திவி, சதமகானயோகா தித்தூரில் திவி, சதசகோதரூபி ராஜிஜே யஜே நதசகோதரூபி ராக ஹத முஜே சிதிமி ஜாகராஜலூத, ஹத முஜே சிதிமி ஜாகராஜலூத, ஹிதமும் ஆட்டல் எந்தோ பாக பல்கிதீவி. என்ன சொல்ற ஹிதமான வார்த்தை. அவனை கோவிச்சுகளே, வாடா ராவணா உனக்காச்சு எனக்காச்சுன்னு சுவாமி ஒரு இடத்துலயும் பேசல. அவர் ஏகோகி குருதே பாபம் காலபாஷ வசங்கதா வீச்சேர் ஆத்மாபச்சார குலந்தேன விரிச்சிதி வருத்தப்படுறார். லங்கையில போய் நின்றுட்டு கூப்பிட்டு சுக்ரீவரை காட்டிவிட்டு அவன் ஏதோ பண்ணிவிட்டான் அப்படிங்கிறதுனால இந்த ஊரை அழிக்க வேண்டி இருக்கேடா. குலம் தேன விரிச்சிதி பாரு, ஒரு குலம் போயிடுறது, ஊர் போயிடுறது பாரு. இத்தனை பேர் அழிச்சேனா எத்தனை தர்மங்கள் போயிடுறதுன்னு அர்ஜுனன் விஷாத யோகத்துல என்ன சொல்றானோ அதை பகவான் சொல்றாருங்க. அதனால ஹிதமு மாட்டலெல்தோ பாகபல்கி. இப்ப விபீஷணன் கிடைச்சான். விபீஷணன் மூலமா விபீஷணனுக்கு என்ன அவசரம்? இப்போ அவன் சுக்ரீவனுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இப்ப அவசரம்? வந்தது வராதமா இவருக்கு என்ன பட்டாபிஷேகம் போவட்டிருக்கு? லக்ஷ்மணா நீ பண்ணு. ஏன் இது அவருக்கு தெரியணும், அவருக்கு தெரியணும். நாத்த சகோதருனி, நாத்த சகோதருனி, தன்னை நாடி வந்திருக்கிற சகோதரனை
ராஜு சேசி ராஜாவை ஆக்கி அப்படி ராவணம் வந்தாலும் சாத்தமாகான் அயோத்தியா நிச்சூரின் ராவணம் வந்தாலும் அயோத்திய குடு பேர் சொல்லி அப்படியும் கேட்கிற ராகாஹதமு என்ன பதம் பாருங்க ராகாஹதமு அவன் ராவணனுடைய ராட்சச தன்மையை அழிச்சு அவன் தெய்வமாக்கிட்டான் ராவணன் என்ன பகவானுடைய பாதாரவிந்தத்தெல்லாம் லயம் அடைகிறான் ராகாஹதமு சேசி திவி சரச தாம சரச தான சரச வேத சரச கண்ட ராமாயணத்துல யுத்த காண்டம் இருக்கே அவ்வளவு இருக்கு அதுல யுத்த காண்டம் ஆரம்பத்துல விபீஷண சரணாகதி கடைசியில பட்டாபிஷேகம் நடுவுல ஆதித்ய ஹிருதயம் அதை தவிர சஞ்சீவி ராயனை காட்டுறாருங்க அங்க ஒரு பேர் வழி இருக்கா பாருங்க யூனிவர்சல் டாக்டர் அந்த சஞ்சீவி ராயனை காட்டுற யுத்த காண்டம் இல்லையா பேர் என்ன யுத்த காண்டம் நம்ம ஆத்திலே சில சமயம் யுத்த காண்டம் ஆறுது அது தீபாவளிக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த யுத்த காண்டம் தான் இது இதுல ஆரம்பிக்கிற போதே மகா தத்துவமான சாஸ்திரம் முடிகிற போது மங்களமான பட்டாபிஷேகம் பகவான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு சமுத்திரராஜனுக்காக 3 நாள் காத்துக்கிட்டு இருந்தார். பார்த்து ரசிச்சீங்களா? சோ நைஸ். அடுத்த வாரம் இன்னும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான பகுதியுடன் சந்திப்போம். வணக்கம், சுபதினம், நமஸ்காரம். ब्रह्मानारदयेव च प्रतिमयोः सङ्गीतसाहित्ययोः यो रामामृतपाननिर्जितशिवः तं त्यागराजं भजे.